ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த பங்குனி மாதம் ரொம்ப யோகமான மாதமா துலாம் ராசிக்காரர்களுக்கு விளங்கும்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. 6ல் சனி, 9ல் குரு உங்க ராசியை பார்க்குது, 11ல் கேது. இதை விட ஒரு ராஜயோக நிலை எந்த ராசிக்கு இருக்குன்னு கேட்குற விதமா அமைஞ்சிருக்கு. அதுவும் 6ல் சூரியன் வருது, 6ல் செவ்வாய் வரப்போகுது, 6ல் புதன் வரப்போகுது. இது எல்லாமே யோகமான ஒரு கோல்சாரமா விளங்குது. அதனால உத்தியோகம் மிகுந்த சந்தோஷமா பார்க்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு காலகட்டமா இது இருக்கும். இரும்பு தொழில், எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்னு ரொம்ப சிறப்பா எந்த தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு ஆதாயங்கள் கூடக்கூடிய ஒரு மாதம் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆதாயங்கள் கூட குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? சந்தோஷமும் மிக சிறப்பா இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்குள்ளார ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும். கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட அந்த சந்தோஷ வெள்ளத்துல அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும்னு சொல்லலாம். அதனால மிகுந்த சந்தோஷத்தை குடும்பத்துல உள்ளவங்க அனுபவிப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்குல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். குறிப்பா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் தவிர்த்து இந்த மாதம் ரொம்ப பிரமாதமா வழங்கக்கூடிய மாதமாகவே இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். திருமணத்திற்காக வரன் பார்க்கிற துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு மார்ச் 27க்கு மேல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை இன்னும் பெருக்கிக்கவும், தீமைகளை அடியோட குறைக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, திருப்பதி வெங்கடாஜலபதி, புவனேஸ்வரி அம்மா.